வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழுக்கு தலைப்பு வாரியாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவான விளக்கம் ப்ளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 1, 2 எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணலை. எல்லாமே தலைப்பும் நம்மளோட சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பொது தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறதுல செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அலகு 3 யூனிட் 3ல் இருக்கிற தலைப்புகள் தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதுலேயும் ஆல்ரெடி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படிங்கிற இந்த தலைப்பு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தொடர் வகைகள். தொடர் வகைகளில் செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை எல்லாமே சேர்ந்து தான் இந்த தொடர் வகைகளில் வரும். இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதை தான் எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான பொருளை கண்டுபிடிக்கன்னு போட்டிருக்காங்க இல்லையா. இது ஆல்ரெடி யூனிட் 1லேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. யூனிட் 1ல் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் இது எல்லாமே ஒன்று தான். அதுலேயே நான் நிறைய கூடுதல் குறிப்புகளும் தெளிவான விளக்கம் எக்ஸ்ட்ரா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது பார்த்தாலே போதும். இந்த ஒருமை பன்மை பிழையை ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை சரி பண்ணி நம்ம எழுதணும், அவ்வளோதான். பறவைகள் பறந்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பறவைகள்னு வந்துருச்சும் போது பறந்தன அப்படின்னு நம்ம போடணும். இதுதான் இந்த மாதிரி கொடுக்குற அந்த ஒருமை பன்மை பிழையை மாற்றி தொடரில் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஒருமை பன்மை வேறுபாடுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போது இன்றைக்குரிய வீடியோ அந்த தொடர் வகைகள் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு இந்த யூனிட் 3ல் இருக்கிற இந்த ரோமன் லெட்டர் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர் வகைகள். தொடர் வகைகள்னா ஃபஸ்ட்டு வரையறை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது சொற்கள் ஒன்றுடன் ஒன்று பொருள் தரும் வகையில் தொடர்வது சொற்றொடர் அல்லது தொடர் அல்லது தொடர் வாக்கியம் என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது. சொல் ஒன்னோட ஒன்று ஒரு எழுத்து ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேரும்போது ஒரு சொல்லா மாறுது. அந்த சொற்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது தொடர்ந்து வரிசையா ஒரு பொருள் தரும் வகையில் அமைஞ்சா, நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு 4 வார்த்தையை வரிசையாக எழுதுனா அது தொடர ஆயிராது. ஓகேவா? பொருள் தரும் வகையில் ஒரு சொற்றொடராக அமைஞ்சா அதுதான் சொற்றொடர் அல்லது தொடர்னு சொல்லலாம், இல்லை தொடர் வாக்கியம்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். இதுதான் இதோட வரையறை. இப்போ ஒரு தொடர்னா எப்படி இருக்கணும், தொடரோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனா, பொதுவாக ஒரு தொடர் என்பது எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள் இந்த 3 உறுப்புகளை வச்சு தான் மேக்சிமம் ஒரு சென்டென்ஸவே மேக் பண்ணுவாங்க. ஒரு தொடர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பாக இருக்கும், தவறாது இருக்கும். ஆனால் செயப்படு பொருள் இருந்தும் சில நேரங்களில் இல்லாமலும் தொடர் அமைப்பது உண்டு. இதுதான் ஒரு தொடரோட அமைப்பு. தொடர்னா பேசிக். ஓகேவா? அப்போ இவ்வளோதான் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. சென்டென்ஸை நான் புள்ளி வைக்காமல் 10 பக்கத்து கூட என்னால் எழுத முடியும். அப்படி கூட தமிழில் சென்டென்ஸ் இருக்குது. அப்போது அதில் எத்தனை எழுவாய், எத்தனை பயனிலை, எத்தனை செயப்படு பொருள் எத்தனையோ இருக்கும். அதுக்காக அதெல்லாம் வருதே அப்போ அது தொடர் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இது பேசிக். ஒரு சென்டென்ஸ்னால் இந்த 3 இது கம்பல்சரி இருக்கும். இந்த ஒரு 3 ஃபார்மேட்டில் தான் அது கிரியேட் பண்ணுவாங்க. இதில் எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பாக இருக்கும். செயப்படு பொருள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். ஓகே, நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மேலே சொன்ன இந்த தொடர் அமைப்புக்கு எக்ஸாம்பிள். மணி வந்தான் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் தான். ஆனால் இதில் என்னென்ன இருக்குது, ஒரு மணின்றது எழுவாய், வந்தான்றது பயனிலை. ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் இருக்குது. இந்த 2 மட்டுமே ஒரு தொடரை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தது பாருங்க, முருகன் பாடத்தை படித்தான். இதில் எழுவாய், முருகன் தான் எழுவாய், பாடத்தை அப்படிங்கிறது செயப்படு பொருள்,
படித்தான்றது பயனிலை. அதாவது செய்யப்படு பொருள் என்னன்னா, எதை செய்தார் அப்படின்னு வரும் இல்லையா? அதுதான் செய்யப்படு பொருள். யார் அப்படிங்கிறது எழுவாய், என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பயனிலை, எதை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தா அது செய்யப்படு பொருள். இந்த ஃபார்மேட்லயும் அமையலாம், இந்த ஃபார்மேட்லயும் அமையலாம். செய்யப்படு பொருள் இல்லாமலும் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ தொடர் வகைகள் பார்க்கலாம். நம்ம சிலபஸ்ல வந்து நம்மளுக்கு தெளிவாகவே கொடுக்கலப்பா. வெறும் தொடர் வகைகள் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தனி தலைப்பா, இல்லை அதில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை மட்டும் படிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை இந்த தொடர் வகைகள்லையுமே தொடர் மட்டும் எவ்வளவோ இருக்குது. நம்ம தமிழில் தொடர்னு எடுத்துக்கிட்டோம்னா பல வகைகள் இருக்குது. பொதுவாக வந்து இந்த 4 தொடர்களை மட்டும்தான் எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், அதில் ஒவ்வொன்றுலையும் 8, 7ன்னு சொல்லி வகைகள்லாம் இருக்குது. அப்போ சிலபஸில் எதை அவங்க தொடர் வகைகள் மென்ஷன் பண்ணுறாங்கன்றது தெளிவாக யாருக்குமே தெரியலை. அதனால் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மற்றவங்க படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா பார்க்குறதுனால நம்ம எதுவுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேவா? எல்லாத்த விட நான் அதிகமாக தான் படிச்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக எந்த கொஷின் வந்தாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வந்துடும் இல்லையா? அதுவே நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது எப்படின்னா, எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன தோணும்னா, இப்போது கொஷின் பேப்பருக்கு போகும்போது என்னால் முடியாட்டி யாராலையும் முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எல்லாமே எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னாலே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாட்டி யாராலையும் முடியாதுன்ற கான்ஃபிடென்ட் வரும். 1 மார்க் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் அந்த 1 மார்க்கில் 10,000 பேர் இருப்பாங்க. குரூப் 4 எக்ஸாம்னா, குரூப் 2 எக்ஸாம்னா அட்லீஸ்ட் 5,000 பேர் இருப்பாங்க அந்த 1 மார்க்கில். இந்த 5,000 பேர் தான் போஸ்டிங்கே இருக்கும் மொத்தம். அப்போ நான் 1 மார்க்கு மிஸ் பண்ணால் போஸ்டிங்கே மிஸ் பண்ணதுக்கு தான் சமம். ஒரு குரூப் 4னா 10,000 தான் இருக்கும் மேக்ஸிமம் போஸ்டிங்கே. அதனால் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். சிலபஸில் அவங்க எதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியலன்னு போது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், தொடர் வகைகளை பொதுவாக வந்து பொருள் அடிப்படையில் தொடரை 4 வகையாக பிரிக்கலாம். இந்த 4 வகையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஈஸியானது. ஃபஸ்ட்டு வந்து செய்தி தொடர். ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது வந்து செய்தி தொடர். நடந்து முடிஞ்ச விஷயமா இருக்கலாம், அதை வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அதுதான் வந்து செய்தி தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஆமாம், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஈவெண்ட்டு. கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினார், ஒரு செய்தி. இப்போ நேற்று சென்னையில் மழை பெய்தது, அதில் நியூஸில் சொல்கிறதுனால அது செய்தி தொடர் கிடையாது. அது வந்து ஒரு செய்தி, ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்படி வர்றது எல்லாமே செய்தி தொடர். வினா தொடர் அப்படின்னா கொஸ்டின்லேயே வினான்னு வந்துருச்சு. வினா எழுத்தா முடிஞ்சிச்சுன்னா, ஒரு வினா கேள்வி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அது வந்து வினா தொடர். உங்கள் ஊருக்கு செல்லும் வழி எது? ஓகேவா? வினா எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம், 5 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களில் வந்து வந்துச்சுனாலே அது வினா தொடர்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது விளைவு தொடர். விளைவு தொடர் அப்படின்றது இங்கே பாருங்க 4 வகையில் வரும். கட்டளை, வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல் அப்படிங்கிற 4 இடங்களில் வந்து வர்றதுக்கு பேர் தான் விளைவு தொடர். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இரவுக்குள் திரும்பி விடு. இப்போ நீ போகிற வெளியே நைட்டுக்குள்ளே திரும்பிடணும் அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆர்டர், ஓகேவா? அந்த கட்டளை இடுறாங்க இல்லையா, அது ஒரு விளைவு தொடர் தான். நீடூழி வாழ்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துதல் பொருளில் வந்தாலும் அது விளைவு தொடர் தான். தீண்டாமை ஒழிக, இது வையிறாங்க, ஓகேவா? இதுவும் அந்த நீடூழி வாழ்கின்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் அது வந்து வாழ்த்துறது, இது அதே வையிறது, ஓகேவா? அதிலே இது பாசிட்டிவான விஷயம், இது நெகட்டிவான விஷயம். அடுத்தது இறைவா அருள் புரிவாயாக, வேண்டுதல். வேண்டுதல்னா கடவுளை வேண்டுறதுனால இது வேண்டுதல் கிடையாது, ரெக்வெஸ்டாக வர்ற எல்லாமே வேண்டுதல் தான். இப்போ யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு பேனா கொடுப்பையா, எனக்கு ஒரு பேனா கொடுப்பாயா அப்படின்னு கேட்குறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கேட்டு வாங்குறோம்ல, ஒரு ஹம்பிளாக ரெக்வெஸ்டாக கேட்குற எல்லாமே வேண்டுதல் பொருளில் வரும். இது எல்லாமே விளைவு தொடர்கள் தான். ஓகே, அடுத்தது உணர்ச்சி தொடர்.
உணர்ச்சி தொடர்னா நம்ம தெரியும். ஒரு உணர்ச்சியோட பேசுற எல்லாமே உணர்ச்சி தொடர். எவ்வளவு அழகான மலை! வியப்பா பேசுறோம். வியப்பு. அடுத்தது, அந்தோ தாவரங்கள் நீரின்றி வாடுகின்றனவே! பரிதாபப்படுறாங்க. ஓகேவா? ஒரு துன்பமோ, இல்ல அவலத்த பத்தி சொல்றதோ உணர்ச்சி தொடர்ல வரும். மணமக்களே வருக வருக. இது வந்து எப்படி? ஒரு சந்தோஷத்துல ஒரு விஷயத்த வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாங்க. இப்ப மகிழ்ச்சி பொருள்ல வருது. அப்ப உணர்ச்சி தொடர் எந்தெந்த பொருள்ல எல்லாம் வரும்னா, வியப்பு, துன்பம் அல்லது அவலம், மகிழ்ச்சி. இந்த எல்லாத்துலயுமே உணர்ச்சி தொடர் வரும். இப்ப இந்த தொடர் வகைகள்ல 4 பார்த்துட்டோம். இந்த 4ல இருந்து எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல எதை வேணாலும் கேட்கலாம். இப்ப பாருங்க, மத்தது தொடர் வகைகள் பாட புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பாட புத்தகத்துல இருக்கிறதுலயே போதுமான அளவு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வெளிய இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி கொடுத்தேன் இல்லையா? அந்த வரையறை, விளக்கம், எடுத்துக்காட்டு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா. அது மாதிரி பின்னாடியும் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். பாடப்புத்தக குறிப்பு இல்லாம. ஆனா நீங்க ஃபோக்கஸ் பண்றது இதில் நீங்க பார்த்துக்கோங்க. பாருங்க, 9th தமிழ்ல கொடுத்துருக்காங்க தொடர் இலக்கணம் அப்படிங்கிறது. எட்வர்டு வந்தான். இந்த சொற்றொடரில் பெயர்ச்சொல் எட்வர்டு என்பதாகும். இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம். இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும். எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, அதுலேயுமே நிறையா தோன்றா எழுவாய், வினை பயனிலைன்னு நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தொடர்ல தேவையா அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையா இருந்தா அது எழுவாய். அடுத்தது, கனகாம்பரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது அப்படிங்கிறது தான் வினைச்சொல். இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். ஒரு சென்டென்ஸ்ல எங்க வினை நடக்குதோ அதுதான் பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடம். பயன்டா என்னன்னா அந்த சென்டென்ஸ்ல விஷயம் எங்க மேட்ரு இருக்கு, ஓகேவா, அதை குறிக்கிறதுக்கு பேர் தான் பயனிலை. மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாய். அதாவது கனகாம்பரத்தை சூடினார் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். யாரு அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது? மீனா. அதனால அவங்களை வந்து என்ன சொல்றாங்க? எழுவாயின்னு சொல்றாங்க. அவ்வெழுவாயின் பயனிலை அந்த மீனா என்ன பண்ணாங்க? சூடினாள். சூடுறது தான் அவங்க செஞ்ச ஒரு வேலை. அப்ப அதுதான் பயனிலை. மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எதை சூடினால் அப்படின்னு கேட்கும்போது கனகாம்பரம் அப்படின்னு ஆன்சர் வருது இல்லையா? அதனால அது செய்யப்படு பொருள். இதைத்தான் நான் வேற எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள்னா என்ன அப்படின்னு. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள் ஆகும். ஒரு எழுவாய் இருக்கு, அது ஒரு வினையை செய்ய போது அந்த வினையை செய்யறதுக்கு அது எதை வச்சு அந்த வினையை செய்யுதோ அது செய்யப்படு பொருள்னு சொல்றாங்க. ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினை முற்றாகவும் இருக்கும். எழுவாயும் செய்யப்படு பொருளும் ரெண்டுமே பெயர் சொல்லா இருக்கும். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்கும்போது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். இது ரெண்டும் பெயர் சொல்லா இருக்கும். பயனிலை வந்து வினை முற்றா இருக்கும். எப்பயுமே சூடினால், எழுதினால், பாடினால் அப்படின்னு இருக்கும். அப்போ அது வினை முற்று. பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பாருங்க, செய்யப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும். கட்டாயம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா செய்யப்படு பொருள் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கிளியரா இருக்கும், ஒரு தெளிவான அர்த்தமுடையதா இருக்கும். ஆனா இருந்துதான் ஆகணுன்ற எந்த கண்டிஷனும் இல்லை. பாருங்க, படித்தாய். இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை, படிக்கிறது. அதனால இது பயனிலை. ஃபர்ஸ்ட் ஒரே வேர்டா வந்திருக்கு அப்படின்றதுக்காக நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தனே அது எழுவாயின்னு சொல்லிடக்கூடாது. படிக்கிறதுன்றது ஒரு வினை, ஒரு பயன். அதனால இது வந்து ஒரு பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இப்போ படித்தாய் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்?
இப்ப நாம் படித்தாய்ன்னு சொல்லுவோமா? நீங்கள் படித்தாய் அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. அப்ப நீ படித்தாய் அப்படின்றது தான் அந்த இடத்துல கண்டிப்பா இருந்திருக்கணும். ஆனா, அது வரல இங்க குடுக்கல. நீ அப்படிங்கிற எழுவாய நம்மளுக்கு வெளிப்படையா காட்டல. வெளிப்படையாக தெரியவில்லை. அதனால இத தோன்றா எழுவாய்ன்னு சொல்றோம். இந்த இடத்துல எழுவாய் தோன்றவில்லை. அதனால தோன்றா எழுவாய். புரியுதா? அடுத்தது நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. வந்தேன்றது ஒரு வினைமுற்று. அதுவே என்ன செய்யுதுன்னா, ஒரு பயனிலையா வந்திருக்கு. வினைய கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால இது வினை பயனிலை. ஒருவேளை பின்னாடி வந்து பெயர் பெயர் வருதுன்னு வச்சுக்கோங்க. பெயர் பயனிலை அப்படியா வச்சுக்கோங்க. இல்லாட்டி கன்ஃப்யூஸ் பண்ணிருவீங்க நீங்க. நான் வந்தேன். கடைசியில எப்படி முடிஞ்சிருக்கு? வந்தேன்ற வினைய கொண்டு முடிஞ்சிருக்கு. அதனால வினை பயனிலை. அதே இது சொன்னவள் கலா. ஃபர்ஸ்ட் வந்து வெர்பும் பின்னாடி பெயரும் வருது. அதனால இது பெயர் பயனிலை. புரியுதா? தோன்றா எழுவாய், வினை பயனிலை, பெயர் பயனிலைன்னு 3 வகை இருக்கு. அந்த 3யும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பாருங்க, விளையாடுபவன் யார்? இங்கு யார் என்னும் வினாச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. கடைசியில பயனிலை எதுல முடியுது? யார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடியுது. அப்ப இது வினா பயனிலைன்னு சொல்றாங்க. வினைய கொண்டு முடிஞ்சா வினை பயனிலை, பெயரை கொண்டு முடிஞ்சா பெயர் பயனிலை, வினா எழுத்தை கொண்டு முடிஞ்சா வினா பயனிலை. அவ்வளவுதான். சில இடங்களில் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய், பயனிலை, செய்யப்படுபொருள் 3ம் இந்த வரிசையில்தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் ஒன்று. பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சென்டென்ஸை எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை 3ம் இருக்கும். ஆனா அந்த 3ம் அதே ஆர்டர்ல தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுதான் தமிழோட சிறப்பு. மாறி இருந்தா கூட அது பொருள் தரும். ஓகேவா? அந்த 3ம் இருக்கணும். ஆனா அந்த 3ம் இதே ஃபார்மட்ல எழுவாய், அதுக்கப்புறம் செய்யப்படுபொருள், அப்புறம் பயனிலை தான் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. ஃபர்ஸ்ட் செய்யப்படுபொருள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பயனிலை வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். அதுதான் இந்த தொடர் அமைப்பிலேயே ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் பாடத்தை படித்தேன். இதுல நான்றது எழுவாய், பாடம்ன்றது செய்யப்படுபொருள், படித்தேன்றது பயனிலை. ஓகே, கரெக்டா வந்துருச்சு. வரிசையாவே வந்துருச்சு. அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. பாடத்தை நான் படித்தேன். பாடத்தைன்றது செய்யப்படுபொருள், நான்றது எழுவாய். அதே தான், நான்டா எழுவாய் தான், படித்தேன்டா பயனிலை தான். ஆனா எது வருது பின்னாடி வர்றதுன்றது தான் இதுல விஷயம். இப்ப பாடத்தை செய்யப்படுபொருள் வந்துருச்சு. ஆனா எந்த மீனிங்கும் மாறல. அடுத்தது படித்தேன் நான் பாடத்தை. பயனிலை ஃபர்ஸ்ட் வருது, அடுத்து எழுவாய், அப்புறம் செய்யப்படுபொருள். இப்படி எப்படி வேண்டாலும் ஒரு தொடரை நாம அமைக்க முடியும். பாடப்புத்தகத்துல குறித்திருக்க குறிப்புன்றதுனால நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. அடுத்தது பாருங்க, நான் படித்தேன் பாடத்தை. எழுவாய், அடுத்து பயனிலை, அடுத்து செய்யப்படுபொருள். இதவே பாடத்தை படித்தேன் நான் அப்படின்னா, பாடத்தை செய்யப்படுபொருள், படித்தேன் பயனிலை, நான் எழுவாய் கடைசியில கூட வந்துடலாம். இப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க பாட்டுக்கு டக்குன்னு இதை எடுத்தனே எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை அப்படின்னு பிடிச்சி மார்க் பண்ணிடாதீங்க. அது தப்பு. நீங்க கவனிச்சு பார்த்துட்டு யார் அப்படின்னா அது எழுவாய். என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுனா அது பயனிலை. எதை வச்சு செஞ்சாங்க, எது, இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வந்து அது செய்யப்படுபொருள். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போகலாம். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல எனும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வந்துள்ளது. இவ்வாறு அமைவதை பெயர் அடை என்கிறோம். நிறைய பேருக்கு இந்த பெயர் அடை, வினை அடை வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நல்லங்கிறது தான் அடைமொழி மாதிரி. ஓகேவா? அதுக்கு வந்து மிகைப்படுத்தி சொல்றதுக்காக ஒரு வார்த்தை வந்திருக்கு. அது நல்லன்ற வார்த்தை. இந்த நல்லன்ற வார்த்தை எதை மிகைப்படுத்தி சொல்லுது? நல்லா படிச்சேன்னு சொல்லுதா இந்த இடத்துல? இல்ல. நல்ல நூல் ஒன்றை படித்தேன். இந்த நூலுக்கு தான் அது வந்து நல்லன்ற வார்த்தையை சொல்லுது.
இப்ப ஒரு நூலை நன்றாக படித்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது படித்ததை டிஸ்கிரைப் பண்ணுது. நல்லா படிச்சேன் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல இந்த நூல தான் இந்த நல்லன்ற வார்த்தை வந்து அடைமொழியா வந்து குடுக்குது. அதனால ஒரு பெயர் சொல்லுக்கு வந்ததுனால அது பெயரடை. அடுத்தது மகிழ்நன் மெல்ல வந்தான். இப்போ இந்த மெல்லன்ற வார்த்தை எதை டிஸ்கிரைப் பண்ணுது? அவன் நடந்து வந்ததை தான் அது சொல்லுது. எப்படி வந்தான்? மெல்ல வந்தான். அப்போ ஒரு வினைய வந்து அது டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு இந்த இடத்துல மெல்லன்ற வார்த்தை. அதனால வினைக்கு பயனிலைக்கு வந்ததுனால இது வினை அடை என்கிறோம். பெயரடை, வினையடை அப்படின்னா என்னன்றதுக்கு. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக். மெயினாக நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குது இன்னி வர்றது தான். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறதும் இதுதான். மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்துக்கு கீழே இருக்கிறத கொடுத்துருக்காங்க. கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் விளையாட்டு, மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். இப்போ இது ஒரு பேராகிராஃப் தான். இதுல இருந்து இந்த தன்வினை பிறவினை வார்த்தைகளை பிரித்து எடுக்க போறாங்க. பாருங்க, மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது என்பது தன்வினை. அதே இது உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை. இதுதான் அந்த சென்டென்ஸ். பாருங்க, வரையறை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய், ஓகேவா? இப்போ எழுவாய் இந்த இடத்துல எது? பந்துன்றது தான் எழுவாய். பந்து உருண்டது அப்படின்னா அது தன்வினை. அதே இது எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. ஒரு வினையை வந்து மென்ஷன் பண்ணுச்சுன்னா பாருங்க, உருட்ட வைத்தான். உருட்ட வைத்தான் அப்படின்னா அந்த வினையை வந்து குறிக்குது இல்லையா? அதனால இது வந்து பிறவினை. நீங்க எப்பயுமே தன்வினை பிறவினை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. கன்ஃபியூஸ் வர்ற இடம் எது தெரியுமா? தன்வினைக்கும் செய்வினைக்கும் தான் நிறைய குழப்பம் வரும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். இப்போ புக்கில் இருக்கிறதுபடி பாருங்க. இந்த பிடிஎஃப்ல பின்னாடி உங்களுக்கு நான் தன்வினையும் செய்வினையும் எப்படி பிரித்து பார்க்கணும், என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதையும் தெளிவாக புரிய வச்சிருவேன். பிறவினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் வை, செய், பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. இந்த பிறவினைகளில் வந்து எப்படி வரும்னா, இந்த வி, பி அப்படிங்கிற வார்த்தைகள் கடைசியில் முடியும். உருட்டு வித்தான், காண்பித்தான், செய்ய வைத்தான், அப்படி பண்ணு வித்தான் அப்படின்னு வரும். இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே என்ன துணை வினைகளாலையும் இந்த வினைகளாலையும் இணைந்து வர்றது தான் பிறவினைகள். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தன்வினைனா அவன் திருந்தினான். அதே இது அவனை திருத்தச் செய்தான், திருந்தச் செய்தான் அப்படின்னா அவன் திருந்தினான்னா அவன் தனக்குத்தானே திருந்தினது, அவன் மாறி இருக்கான், அதனால தன்வினை. மற்றவங்களை திருத்தியிருக்கான் அப்படின்னா அது பிறவினை. அவர்கள் நன்றாக படித்தனர், படிச்சாங்க அப்படின்னா தன்வினை. மகனை நன்றாக படிக்க வைத்தார், அப்பா வந்து படிக்க வைக்கிறார், அவர் படிக்கல, அவர் இன்னொருத்தவங்கள படிக்க வைக்கிறார், அப்ப இது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், வாங்கினார் அப்படின்னா தன்வினை. வருவித்தார் அப்படின்னா அது பிறவினை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நான் டீட்டெயிலாக பின்னாடியும் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதை மட்டும் கவனிங்க, சரியா? அடுத்தது செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது செயப்பாட்டு தொடர். மோஸ்ட்லி இந்த பட்டது பட்டதுன்ற மாதிரி வரும், ஓகேவா? செய்யப்படு பொருள்னா. செய்வினைனா ஒருத்தவங்க செஞ்சதை வந்து குறிக்கிறதா இருக்கும். பாருங்க, இது போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா அது செய்வினை,
பாட்டு அவளால் பாடப்பட்டதுன்னு சொன்னா அது செயப்பாட்டு வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. பாருங்க, செய்யற ஆளை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செய்வினை. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தி சொன்னா அது செயப்பாட்டு வினை. இதுதான் இதோட டெஃபினிஷன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, படு என்னும் துணை வினைச்சொல் செயப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. அதுல எப்படி செய் வை பண்ணுன்னு பார்த்தோமோ அது மாதிரி இதுல படு அப்படிங்கிற ஒரு துணை வினைச்சொல் வந்து சேரும். அதான் செய்யப்படு பொருள் அப்படின்றோம்ல, செய்ய வரவழைக்கப்பட்டது, அவரால் எழுதப்பட்டது, கொடுக்கப்பட்டது, அப்படி வரும். அதான் செயப்பாட்டு வினை. படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாம். அப்போ இதையும் கூட அவங்க ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. படுன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், ஆனா உன் பெரு அப்படின்னு வந்தா கூட அது செயப்பாட்டு வினைதான். இவற்றை போலவே எச்சங்களுடன் ஆயிற்று, போயிற்று, போனது இந்த மாதிரி வினைகள் வந்தாலும் அது செயப்பாட்டு வினைதான். அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உண்ணுன்னா சாப்பிட்றது இல்லை, இந்த மீனிங்லேயும் வரும். கோவலன் கொலை உண்டான். அப்போ கோவலன் அவனா தற்கொலை பண்ணிக்கல, வேறவங்களால கொலை செய்யப்பட்டான். அப்போ கொலை உண்டான் உன் அப்படின்னு வருது இல்லையா, செயப்பாட்டு வினை. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, பட்டது. வீடு கட்டி ஆயிற்று, கட்டி ஆயிற்றுன்னா வேறவங்க கட்டியிருக்காங்க. சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இப்படி வந்தா கூட இது எல்லாமே செயப்பாட்டு வினைதான். மோஸ்ட்லி புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது எல்லாத்துக்கும் இந்த மொத்த யூனிட்டுக்கும் சேர்த்து மார்க் வந்து 15 தானே. அதனால ஒரு கொஸ்டின்ஸ் தான் இதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது, ஒன்றோ இல்லை ரெண்டோ. அதனால புக்கில் இருக்கிறதே மேக்ஸிமம் அப்படியே டைரெக்டாக எக்ஸாம்பிளாக கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா இதவே பார்த்துக்குங்க. பாருங்க, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. இது எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா பயன்பாட்டு தொடர்கள் அப்படிங்கிறது தான் இதோட பேர். அவங்களே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா என்னன்னா வேற ஆளால வரவழைக்கப்பட்டான் அர்த்தம். அப்ப பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள்னா செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, பட்டதுன்னு வந்துருச்சு, அதனால செயப்பாட்டு வினை. இதுல இது இல்லாம உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர்னு ஒன்று இருக்கு. உடன்பாடுனா பாசிட்டிவான வார்த்தைகள்ல வரும். குமரன் மலையில் நனைந்தான், இது உடன்பாட்டு தொடர். குமரன் மலையில் நனையவில்லைன்னு சொன்னா அது எதிர்மறை தொடர். அடுத்தது இந்த செய்தி தொடர், வினா தொடர் அதெல்லாமே வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, என் அண்ணன் நாளை வருவான், இது ஒரு செய்தி, நாளைக்கு வர்றாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம், உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், கொஷின் மார்க் வந்துருச்சு, அதனால இது வினா தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை. கட்டளை ஆர்டர்ல வந்தா நம்ம கட்டளை தொடர்ந்தே சொல்லலாம், டைரக்டா இல்லை விளைவு தொடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது நாற்காலி, அவன் மாணவன். பெயர் கடைசியில பாருங்க பெயர் சொல்லால முடியுது, அதனால பெயர் பயனிலை தொடர். இந்த மாதிரி எதை வேணாலும் அவங்க கொஷினை கேட்கலாம். கீழே ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து தான் பல இடங்கள்ல அந்த சென்டென்ஸ் வந்து என்ன சென்டென்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா அந்த 4 ஆப்ஷனை தாண்டி இன்னொன்று நம்ம இதுவாக இருக்கும்னு யோசிக்க மாட்டோம். அப்போ இந்த 4ல் 1 எது பொருந்துது அப்படின்னு தான் நீங்கள் கெஸ் பண்ணி போடணும். அடுத்தது பாருங்க, இதுவும் தொடர்கள் தான். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடரும் தொடர்கள் தான். இது வந்து 8th புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு அது ஊமை தொகையா, உண்மை தொகை தொடரா, அன்மொழி தொகை தொடரா அப்படி கூட கேட்கலாம். அதனால இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் என்பதை அறிந்தோம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்பதையும் அறிவோம். பால் பருகினான், வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள். இவை பாலை பருகினான், வெண்மையான முத்து என்னும் பொருட்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவும், அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும்
ஆன என்னும் உருபும் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன. பால் பருகினான் அப்படின்னா பாலை பருகினான். வெண்முத்துனா வெண்மையான முத்துன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த ஐ ஆனன்றதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கு. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ இல்ல வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி வருமானால் அதனை தொகை நிலை. தொக்கி அப்படின்னா மறைஞ்சுன்னு அர்த்தம். தொக்கி இருக்குது, மறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தொகை நிலை தொடர். வெளிப்படையா வந்தா அதுதான் தொகா நிலை தொடர். ஏன்னா அங்க மறையல, அது வெளிப்படையாவே வந்துருச்சு. இந்த மாதிரி தொகை நிலை தொடர்கள்ல மொத்தம் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்த்துடலாம் டக்குன்னு. ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு அதில் வந்துச்சுனாலே அது வேற்றுமை தொகை தான். திருக்குறள் படித்தான். ஆக்சுவலாக திருக்குறளை படித்தான் இருக்கணும். ஐங்கிற ஒரு 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது என்ன சொல்றாங்க, 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லணும். பாருங்க, ஐ ஆல் கு இன்னது கண், இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஐ ஆல் கு இன்னது கண், இது 2வது வேற்றுமை உருபுலேருந்து ஆரம்பிக்கணும். 2, 3, இது 4, இது 5ஆம் வேற்றுமை, இது 6ஆம், இது 7ஆம். அப்போ மொத்தம் 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்கே அப்படின்னா 1வது வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. அதே மாதிரி 8வது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. மிச்சம் இருக்க 2லேருந்து 7 வரைக்கும் தான் இருக்கு. அதுதான் ஐ ஆல் கு இன்னது கண். அப்போ நீங்கள் டக்குன்னு நீங்கள் கையிலே செக் பண்ணி போட்டுடலாம். இது 5ஆ 6ஆ, இது 3 வருமா என்னன்னு. ஓகே, 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை என்பர். திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான், ஐ 2ஆம் வேற்றுமை தொகை. தலை வணங்கு, தலையால் வணங்குன்னு வரணும். அதனால இது 3ஆம் வேற்றுமை தொகை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான். ஆக்சுவலாக சிதம்பரம்ன்றது ஊர் பேர். இதில் சிதம்பரம்ன்ற ஒரு ஆள் இல்லை, சிதம்பரத்துக்கு போனான் அப்படிங்கிறது தான். மலை வீல் அருவி, மலையின் வீழும் அருவி, மலையின் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மலையில், மலையில் இன் எல்லாமே 5ஆம் வேற்றுமை உறுப்பு தான்ப்பா. மலையில் வீழும் அருவி அப்படின்னு வந்தாலும் அது 5ஆம் வேற்றுமை தான். கம்பர் பாடல், கம்பரது பாடல். கம்பர் பாடல்னா கம்பர் எழுதின பாடல், அப்போ கம்பரது பாடல் அப்படின்னு சொல்லுவோம். அது 6ஆம் வேற்றுமை. மலை குகை, மலையின் கண் உள்ள ஒரு குகை. ஓகேவா, அதனால 7ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் வந்தால் அது எல்லாமே வேற்றுமை தொகை. அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் என்னன்னா வேற்றுமை உறுப்புகள் மட்டும் மறைஞ்சு வந்தால் அது வேற்றுமை தொகை. அது கூடயே இன்னொரு பயன், ஏதோ ஒரு வார்த்தை மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேவா, இப்போ பால் குடித்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நான் விரிச்சா என்ன வரும், பாலை குடித்தான் எழுதலாம். பாலை குடித்தான். அப்போ இதுல ஒரு வேற்றுமை உருபு மட்டும்தான் மறைஞ்சு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை உருபு மட்டும் மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறோம். இதே இது நான் வெறும் பால் குடம்னு சொல்றேன். இதை எப்படி சொல்லுவோம், பாலை குடம்னு சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்லுவோம், பாலால் குடம் அப்படின்னு சொல்லிடுவோமா? முடியாது, சொல்ல முடியாது. பாலால் ஆன குடம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுல ஆள்ன்றது எனக்கு வேற்றுமை உருபு தெரியும். இது என்ன ஆன, இதுதான் பயன். இது உருபு. உருபும் பயனும் தொக்க தொகை. உருபும் மறைஞ்சிருக்கு, கூடயே இன்னொரு ஒரு பயன் சொல்லும் இதுல மறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயன்ற வார்த்தை எதுவா வேணாலும் இருக்கலாம். உடன் அப்படின்ற வார்த்தையா இருக்கலாம், கொண்ட அப்படிங்கிற வார்த்தையா இருக்கலாம், அவனோடு அப்படின்னு ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஏதோ ஒன்று வேற்றுமை உருபு அல்லாத ஏதோ ஒரு வார்த்தையா இருக்கும் அது கூடயே சேர்ந்து. பாருங்க எக்ஸாம்பிள், பணப்பை, இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணத்தை உடைய பை,
பணத்தை கொண்ட பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கொண்ட, உடைய அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா அதுதான் பயன். பணம், பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் கொண்ட என்னும் சொல்லும் அதுதான் உருபோட பயன் மறைந்து வந்திருக்கு. அதனால இது உருபும் பயனும் தொக்கத்தொகை. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இரண்டாம் வேற்றுமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பால் குடம், பாலை கொண்ட குடம். மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு ஒன்று பார்க்கலாம். பொற்சிலை, பொன்னால் ஆயன சினை, ஆகிய சொல்லலாம், ஆன சொல்லலாம். பொன்னால் ஆன சிலை. அப்ப பொன்னால் ஆள்ன்றது எனக்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தெரிஞ்சிருச்சு. இது என்ன ஆகிய, ஆன, அப்ப இதுதான் அந்த பயன். நான்காம் வேற்றுமை உறுப்புக்கு மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு போடப்பட்ட கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப குன்றது நான்காம் வேற்றுமை உறுப்பு, இந்த கட்டப்பட்டன்றது எக்ஸ்ட்ரா பயன். புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வினைத்தொகை. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பெருசாக தான் பார்க்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் கொஞ்சம் அவங்க இதுதான் அப்படின்னு சொல்லாததுனால நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஓகே, வினைத்தொகை. ஆடு, கொடி, வளர், தமிழ். இதுதான் வந்து வினைத்தொகை வார்த்தைகள். வினைத்தொகைனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆடு, வளர் என்பவை வினை பகுதிகள். இவை முறையே கொடி, தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயரெச்சங்களாக உள்ளது. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. இதுல எதுவுமே நம்ம காலம் பார்க்கவே முடியாது. இது இறந்த காலமா, நிகழ்காலத்துலமா, எதிர்காலமான்னு இந்த சென்டென்ஸை பார்த்து யாராலும் சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. வளர்ந்த தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், என்ன வேணாலும் சொல்ல இருக்கலாம். இந்த இடத்துல இது காலத்தை காட்டல. ஆடிய கொடியா, ஆடிக்கிட்டு இருக்க கொடியா, இல்ல ஆடும் கொடியா, எதுவுமே சொல்லல. அப்ப காலம் வந்து இந்த இடத்துல தொக்கி நிக்குது. இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி எனவும், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி வந்தா அதுதான் வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும். இதுதான் வந்து வினைத்தொகைக்கான டெஃபினிஷன். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல் சொல்லியிருக்கு. அடுத்தது பண்புத்தொகை. வெண்ணிலவு, கருங்குவளை ஒரு பண்பை குறிக்கிறது தான் பண்புத்தொகை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து செம்மையான கலரை குறிக்கலாம், இல்லை செறிவை குறிக்கலாம், இல்லை அதோட குணத்தை குறிக்கலாம். எல்லாமே பண்புத்தொகை தான். வெண்மை, கருமை என்னும் பண்புகள் நிலவு, குவளை என்னும் பெயர் சொல்லை தழுவி வந்தது. ஆன ஆகிய என்னும் பண்புருகள் மறைந்து வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும் பொருட்களை தருகின்றன. இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புருகள் மறைந்து வருவது. அந்த சென்டென்ஸை நம்ம பிரித்து பார்த்தோம்னா ஆன ஆகிய அப்படிங்கிறது அதுக்கு இடையில அந்த வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கும். வெண்ணிலவுனா வெண்மையான நிலவு, கருங்குவளை கருமையான குவளை, அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த ஆன ஆகிய என்ற வார்த்தை மறைஞ்சு வந்தா அது பண்புத்தொகை. இல்லை நம்ம வந்து அந்த வார்த்தையை பார்த்தாலேவும் கண்டுபிடிக்கவும் செய்யலாம். ஒரு பண்பை குறிக்கும். இனிமை, கசப்பு, அந்த மாதிரி அது எல்லாமே பண்பு தான். அடுத்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டுன்னு அதுல பேர்லயே வந்துருச்சு. இரு பெயர் வரும். அதுல இரு பெயர் ஒட்டி வரும். ஒட்டு பண்புத்தொகை. பனை மரம், பனையாகிய மரம் என விரியும். பனையாகிய மரம், ஆகியன்ற ஒரு வார்த்தை இடையில வரும். அது ஓகே இருக்கட்டும். அதை வச்சுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை சொல்றோமா அப்படின்னா இல்லை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை எப்படி இருக்கும்னா, மரம் என்பது பொதுப்பெயர், பனை என்பது மரங்களுள் ஒன்றை குறிக்கும் சிறப்பு பெயர். மரம் அப்படிங்கிறது எதுவா வேணாலும் இருக்கலாம். மாமரம், ஆலமரம், அரச மரம், எந்த மரம். அப்ப இது பொது பெயர். ஆனா பனை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பனைண்டா பனை மரத்தை மட்டும்தான் குறிக்கும். அப்ப முதல்ல ஒரு சிறப்பு பெயரும் பின்னாடியே பொது பெயரும் வந்து சேர்ந்து ஒட்டி வந்துச்சுன்னா அதுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ
வாழை பழம். பழம்ன்றது பொது, எல்லா பழத்தையும் குறிக்கிற வார்த்தை. வாழைப்பழம் நான் சொல்லிட்டேன்னா அது தனியா, இது சிறப்பு பெயர், இது அதோட பொது பெயர், ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகை. புரியுதா? இப்ப சாறை பாம்பு. பாம்புன்றது பொது பெயர், எல்லா பாம்பையும் குறிக்கும். சாறைன்றது பர்டிகுலரா சாறை பாம்பை மட்டும் குறிக்கும், இது சிறப்பு பெயர். இப்ப இப்படி வந்தா அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆலங்காடு, வேளங்காடு, வேப்பங்காடு, இப்படி இருக்கு இல்லையா? அப்ப காடுன்றது பொது பெயர், ஆலம்ன்றது ஆலம் மரத்தை மட்டும் குறிக்கிறது. அதனால இதுவும் இரு பெயரொட்டு பண்பு தொகை தான். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓமை தொகை. மலர்விழி. இத்தொடரில் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது. ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டை பிரிக்கும் போது போன்ற அப்படிங்கிற ஒரு ஓமை வார்த்தை வந்துச்சுன்னா அதுதான் ஓமை தொகை. இதுல மலர் அப்படிங்கிறது உவமை, விழி அப்படிங்கிறது உவமேயம். அதாவது மலரை தான் உவமையா சொல்றாங்க. எதுக்கு? விழிக்கு, கண்ணுக்கு. கண்ணு தான் உவமேயம். அந்த உவமையை எது மேல ஏத்தி விடுறாங்களோ அதுதான் உவமேயம். இடையில் போன்ற என்னும் உவமொருபு மறைந்து வந்துள்ளது. மலர் போன்ற விழி அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது பிரிக்க முடியும். இது மாதிரி இடையில போல, போன்ற, நிகர, அன்ன இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா அது உவமை தொகை. இதே இது உண்மை தொகை. இதுல உருவகம் எப்படி வரும்னா அப்படியே மாறி வரும். உருவகம்னா இடையில பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் இந்த மாதிரி போன்ற போல வார்த்தை வராது. உருவகம்னா விழி, மீன். ஓகேவா? இப்போ விழி போன்ற மீன் நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. விழியே அப்படியேவும் மீன் மாதிரி இருந்துச்சு, அப்படியே ரெண்டும் பொருந்தி வந்துடும், இடையில பிரிக்க முடியாது. அது மாதிரி அந்த உவமை முதல்லையும் உவமேயம் பின்னாடியும் வந்துச்சுன்னா அது உவமை தொகை. உவமை ஃபர்ஸ்ட் வந்துடும், அதான் உவமை தொகை. அதே இது உவமேயம் ஃபர்ஸ்டும், எதை கம்பேர் பண்றாங்களோ அது ஃபர்ஸ்டும், அந்த பொருள் உவமை பின்னாடியும் வந்துச்சுன்னா அது உருவகம். அப்படியும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது உண்மை தொகை. உண்மை தொகை அப்படின்னா என்னன்னா, உண்மை தொகையும் எண்ணுமையும் அப்படியே ஆப்போசிட். அதுக்கு இரவு பகல், தாய் தந்தை அப்படின்னு வருது இல்லையா? இப்ப இதுல இரவும் பகலும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இரவு பகல்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப உம்ன்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருந்தா அதுதான் உண்மை தொகை. அப்படின்ற வார்த்தை வெளிப்படையா தெரியாது, ஆனா அந்த வார்த்தை வெளிப்படையா இரவும் பகலும், பசுவும் கன்றும், தாயும் தந்தையும் அப்படின்னு உம்முன்னு தெரிகிற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா அது எண்ணுமை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ எப்படி ஆவச்சுக்கலாம்னா, உம்னு எண்ண முடியுதா? இங்கே ஒரு இங்கே ஒரு இங்கே ஒரு இங்கே ஒரு உம்னு எண்ணி பார்க்க முடியுது. அப்போ எண்ண முடிஞ்சா அது எண்ணுமை, எண்ண முடியலைன்னா உண்மை தொகை. அதுக்கு ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால். பொற்றொடினா இந்த இடத்துல தொடி அப்படிங்கிறது வளையலை குறிக்குது. இதுல பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அன்மொழி தொகைனா எப்படி இருக்கும்னா, இப்ப ஒரு இதை அணிஞ்சிருக்காங்கன்னா அதை வச்சு அவங்கள குறிப்பிடுற மாதிரி வரும். பொற்றொடி வந்தால் அந்த மாதிரி. இப்ப பெரிய மீசைக்காரர், பெரிய மீசைக்காரர்னு ஒருத்தரை சொல்றாங்க. அப்ப அந்த மீசையை வச்சு அவங்கள மென்ஷன் பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி வர்றது எல்லாமே அன்மொழி தொகைன்னு வரும். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை தான் அன்மொழி தொகை. இது எல்லாமே தொகை நிலையில வர்ற வகைகள். அடுத்து நம்ம பார்க்க போறது தொகாநிலை தொடர். இது ஈஸி தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நிறையா, அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உறுத்தினால். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல தொகை நிலைனா வார்த்தை உள்ள மறைஞ்சிருக்கும், நம்ம பிரித்து பார்த்து தான் கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, வெளிப்படையாகவே இருக்கும். அதுதான் தொகாநிலை. மொத்தம் இதில் மட்டும் 9 வகை இருக்கு. எழுவாய் தொடர். மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்துள்ளது. ஒரு எழுவாய் ஒரு பயனிலை, அவ்வளோதான். இடையில எந்த ஒரு சொல்லும் மறைஞ்சே வரலை. அதனால இதை எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விழித்தொடர். விழி அப்படின்னாலே அழைக்கிறது, ஓகேவா? அழைக்கிறது, இல்லை ஒரு கூப்பிடுறது, ஒரு வியப்பா சொல்றது, இல்லை அந்த மாதிரி வரும். அதாவது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்ற மாதிரி வரும். நண்பா படி, இதுல நண்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வர்றது பேர் தான் விழிப்பெயர். அவங்கள விழிக்கிறது, விழிச்சு கூப்பிட்டு சொல்றது என்னும் பயனிலையை கொண்டு முடிகிறது. இது எச்சொல்லும் மறையாமல் வந்திருக்கு. இப்போ இதை பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு வேற ஏதாவது வருதா? நண்பா படி அப்படின்றத நண்பனாகிய படி, நண்பனானவன் படி, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. அவ்வளோதான் அந்த வேர்டே. இதில் எதுவுமே மறைஞ்சு வரல. அதனால இது ஃபஸ்ட்டு தொகா நிலைன்றதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இதில் கூப்பிட்ற மாதிரி ஒருத்தரை விழிக்கிற மாதிரி வர்றதுனால இது விழித்தொடர். வினை முற்றுத்தொடர். ஒரு வினை முடிஞ்சதை குறிக்குதுன்னா அதுதான் வினை முற்றுத்தொடர். சென்றனர், போயிட்டாங்க, அவ்வளோதான், வினை வந்து முடிஞ்சிருச்சு. வீரர், இந்த இதில் சென்றனர்ன்றது தான் வினைமுற்று. வெறும் சென்ற அப்படின்னு வருதுன்னா அது வினைமுற்று கிடையாது. சென்று அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, இதில் ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா? ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கா? இல்லை இல்லையா? அதனால இது என்னன்னா முடிஞ்சிருச்சு. சென்றனர், ஓடினர், வந்தான், அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அது வினைமுற்று தொடர். அடுத்தது பெயரெச்ச தொடர். நம்ம ஏற்கனவே பெயரெச்சம் வினையெச்சத்துக்கெல்லாம் நிறைய நடத்தியிருக்கோம். இப்போ ஒரு வார்த்தை வந்து இப்போ வரைந்த அப்படின்னு மட்டும் கொடுத்தா அந்த வரைந்ததுக்கு அப்புறம் வரைந்த ஓவியம் அப்படின்னு தான் நம்ம போட முடியும். அப்போ அந்த ஓவியம்ன்றது ஒரு பெயர் சொல். அப்போ அந்த இடத்துல பெயர் சொல் வந்து எச்சமா வந்து வெறும் வரைந்த மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து பெயரெச்ச தொடர். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, நீங்கள் எப்பயுமே ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்கன்னா இப்போ வந்து அப்படின்னு கொடுத்துட்டு இது பெயரெச்சமா வினையெச்சமான்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன போடலான்றது தான் பார்க்கணும். வந்து வந்து மாலான்னு போட முடியுமா? வந்து மாணவன், வந்து ஆசிரியர்னு போட முடியுமா? சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. வந்து கூறினான், வந்து கொடுத்தான், அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்போ ஒரு மீனிங் வருது. அப்போ இதுக்கு அடுத்த வார்த்தை ஒரு வினை வார்த்தை வந்தா மட்டும்தான் இந்த வந்துன்றது கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இது வந்து ஒரு வினை எச்சம். வினைச்சொல் இங்க வந்திருக்கணும், இந்த வினைச்சொல் வராம வெறும் வந்துன்னு மட்டும் வந்திருக்கு. அதனால இது வினை எச்சம். இப்போ பாடிய அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்க, இது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த வார்த்தையை பார்த்து நீங்கள் எப்பயுமே கெஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வினையெச்சம் பெயரெச்சம்னு வந்துட்டாலே இந்த எச்சமா என்ன இருக்குன்றது தான் அதில் மீனிங்கே. இது பின்னாடி வர வேண்டிய எச்சம் என்ன? இப்போ பாடிய ஓடினான், பாடிய தேடினான், ஆடினான், அப்படி சொல்ல முடியுமா? இந்த இடத்துல எந்த வினைச்சொல் போட்டாலும் இந்த வார்த்தை வந்து மீனிங் லெஸ்ஸாக தான் இருக்கும். பாடிய பையன், பாடிய பெண், பாடிய பாடல், இப்படி எது வேணாலும் போடலாம். இப்போ இது எல்லாமே என்னது? ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு பெயர் சொல்லை நான் போடும்போது தான் இந்த பாடியன்ற வார்த்தை கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது பெயர் எச்சம். இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சும்மா ஆ வந்தா பெயரெச்சம், ஈ வந்தா ஊ வந்தா வினையெச்சம், அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் தப்பு. சரியா? இதுதான் மீனிங். இதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெயரெச்சம் வினையெச்சம் முடிஞ்சது. அடுத்தது வேற்றுமை தொகாநிலை தொடர். கவிதையை எழுதினார். ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை. வேற்றுமை உருபு எந்த வேற்றுமை உருபும் வெளிப்படையாக வந்து ஒரு சென்டென்ஸ் வந்தால் அது வேற்றுமை தொகாநிலை. அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னா மற்று பிற. மற்று பிற அப்படிங்கிறதுல மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர். அதில் வந்து ஒரு இடைச்சொல் இது, அதாவது இடைச்சொல்னா எதுன்னு சொல்லுவான்? அல்லது, மற்றும், மேலும்,
இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே இடைச்சொற்கள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைச்சொல் வந்து வெளிப்படையா வந்தா அது இடைச்சொல் தொடர். புரியுதா? இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். தொகாநிலை வந்து வெளிப்படையா தெரிறதுனால ஈஸியா சொல்லிரலாம். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்ன்றது ஒரு வார்த்தைய மிகைப்படுத்தி சொல்றதுக்காக நம்ம போடுற ஒரு எழுத்து தான் வந்து உரிச்சொல். இப்ப நகரம் அப்படின்றத மாநகரம் அப்படின்னு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மான்றது ஒரு உரிச்சொல். ஓகேவா? சிறந்தது அப்படின்னா அது வந்து ஓகே ஒரு சிறந்தது. சாலச் சிறந்தது அப்படின்னா மிகவும் சிறந்தது. இந்த மாநகரம்ன்றத விட நம்மளுக்கு இந்த மிகவும், மிகுதி, கூடுதல் இந்த மாதிரி அர்த்தங்கள்ல வரும் பொதுவாவே உரிச்சொல். இதுக்கு என்னென்ன சொல்லலாம்னா சால, உரு, தவ, நனி, கூர், களி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வந்தாலே அது உரிச்சொல் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் நம்மளுக்கு தெரியும். இரட்டை கிளவினா இப்போ சலசல, பலபல அப்படின்னு வரும். இதை பிரிச்சா எனக்கு மீனிங்கே வராது. ஓகேவா? ஒரு பலபலன்னா இப்படி வரும், பலபல அப்படின்னு. அப்போ இந்த வெறும் பல அப்படின்றதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. சலன்றதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. அப்போ இது இரட்டை கிளவி. ஆனால் அதே இது அடுக்கு தொடர் வந்து 2 தடவைக்கு மேலே கூட திரும்ப திரும்ப வரும். நன்று, நன்று, நன்று. இதில் ஒரே சொல் வந்து பல தடவை அடுக்கி வரும். ஆனால் இதை நான் பிரித்தேன்னா எனக்கு மீனிங் இருக்கும். இப்போ நன்றுன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. பாம்பு, பாம்பு, பாம்பு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப அடுக்கி வந்தால் அதான் அடுக்கு தொடர். இது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோதான் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிறணும். இப்போ இது இல்லாமல் நம்ம சேனலில் நம்ம அதிகமாக கொடுக்கறது என்ன அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா கூடுதல் குறிப்புகள் நான் கொடுக்குறேன் பாருங்க. கூடுதல் குறிப்புகள். நான் நேற்று எழுதினேன் அப்படின்னா அது தன்வினை தொடர். அதேது மாணவர்களை நான் நேற்று எழுத வைத்தேன். எழுதினேன்னா தன்வினை, எழுத வைத்தேன்னா அது பிறவினை. திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார். இயற்றினார் அப்படின்னா அது செய்வினை. திருவள்ளுவரால் திருக்குறள் இயற்றப்பட்டது. பட்டதுன்ற வார்த்தை வந்துட்டாலே அது செயப்பாட்டு வினை. அடுத்தது இந்த வகுப்பில் சிலரே நன்றாக படிக்கின்றனர். படிக்கிறாங்கன்னு சொல்றோம். அதனால உடன்பாட்டு வினைத்தொடர். ஆனா இந்த வகுப்பில் பலர் நன்றாக படிக்கவில்லை அப்படின்னு வந்தா அது எதிர்மறை வினைத்தொடர். இப்போ இந்த வகுப்பில் சிலர் படிக்கின்றனர் அப்படிங்கிறது செய்தி தொடர்லயும் வருது இல்லையா? வரலாம். ஆனா ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஆப்ஷன்ல உடன்பாட்டு தொடரா, எதிர்மறை தொடரா, தன்வினையா, பிறவினையான்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க இது செய்தி தொடர்னு எப்படி யோசிக்க முடியும்? அப்ப இது உடன்பாட்டு தொடர்ல தான் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஆப்ஷனை பொறுத்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ கடைசியா பாருங்க, எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்வினைக்கும் செய்வினைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ வரைக்கும் தன்வினைனா இதுதான், செய்வினைனா இதுதான், ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. அதனால நான் எல்லா கருத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒவ்வொன்றுக்கும் 3 டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். அந்த டெஃபினிஷன் படி எது வருதோ அதை வச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் தன்வினைனா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கருத்தானா யாருன்னா செய்கிறவர். ஓகேவா? சப்ஜெக்டை தான் கருத்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கருத்தா அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. செய்யும் செயல் அவனுக்கு மட்டுமே பயன் அளித்தால் அது தன்வினை ஆகும். இப்போ ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல் வந்து அதை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் தன்வினை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு டெஃபினிஷன் சொல்லுது. பாருங்க, எக்ஸாம்பிள் கற்றான். இப்போ கல்வி கற்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவனோட அறிவு வளருது, அவ்வளோதான். அவனுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனம். சாப்பிட்டான், இப்போ சாப்பிட்டா அவனுக்கு மட்டும்தான் அது போய் சேருது. எழுதுனா அவனுக்கு மட்டும்தான் போய் சேருது. அப்போ இது எல்லாமே தன்வினையில போயிடும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, தனக்கு தேவையான ஒரு செயலை மட்டும் செஞ்சா அது தன்வினை.
இதே தன்வினைக்கு இன்னொரு இதுவும் கொடுக்குறாங்க. கருத்தா தானே செய்யும் வினையை குறிக்கும் வாக்கியம் தன்வினை. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தானா வேறவங்க மூலமா அதை செய்யாம, வேறவங்களோட தூண்டுதல்னால செய்யாம, தானா ஒரு விஷயத்தை செஞ்சா அதுதான் தன்வினை அப்படின்னு இன்னொரு டெஃபினிஷன் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? இது ஒவ்வொன்றும் ஒரு டெஃபினிஷன். பாருங்க, எக்ஸாம்பிள், பந்து உருண்டது, அதுவா தான் உருண்டு இருக்கு. பந்தை உருட்டினார்கள்னு யாரும் சொல்லல, அதுவா தான் உருண்டு இருக்கு. அதனால தன்னைத்தானே ஒரு செயல் செய்யுது அப்படின்னா அது தன்வினை. மூணாவது இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, செய்யப்படு பொருள் இன்றி எழுவாய் பயனிலை மட்டும் அமையும் வாக்கியம் தன்வினை எனப்படும். என்ன சொல்றாங்கன்னா, கண்ணன் திருந்தினான். இப்போ இந்த இடத்துல கண்ணன் பாடம் படித்தான் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது தன்வினை இல்லை அப்படின்றாங்க, செய்வினை இது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாடம்ன்றது கண்ணனால் பாடம் படிக்கப்பட்டதுன்னு செயற்பாட்டு வினையா என்னால் மாற்ற முடியும். அப்படி செயற்பாட்டு வினையா மாற்ற முடிஞ்சாதான் அது செய்வினை. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கண்ணன் படித்தான் அப்படின்னு மட்டும் வருது, செய்யப்படு பொருள் அங்கே இல்லை அப்படின்னா அது தன்வினைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? செய்யப்படு பொருள் இந்த இடத்துல இல்லைப்பா, அப்போ என்ன ஆகும்னா, அந்த பொருள் இல்லாட்டினா அதை நான் மாற்ற முடியாது. எதை படித்தான், ஓகேவா? அப்போ அந்த எதைன்றது இங்கே இல்லை, இருந்தால் தான் நான் அதை செய்யப்படு பொருளாக மாற்ற முடியும். அப்போ இந்த இடத்துல இல்லைன்னா இது தன்வினை, இருந்தால் அது செய்வினைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா செய்வினை தானே செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியும். இந்த மூணு தான் தன்வினைக்கான விளக்கம். எது சொல்கிறாங்க? ஒருத்தர் அவங்க செய்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும் பயன்பட்டால் அது தன்வினை, தனக்கு தானே ஒரு விஷயத்தை செஞ்சால் அதுவும் தன்வினை. அதாவது ஒரு எழுவாயும் பயனிலை மட்டும் வந்துச்சுன்னா அந்த வாக்கியம் தன்வினை. இந்த மாதிரி மூணுல எது பொருந்துதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் டெஃபினிஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. உண்டான், செய்தான், திருந்தினான், அடங்கினான், நடந்தான், ஆடினான், சேர்ந்தேன். இந்த மாதிரி வர்றது எல்லாமே தன்வினை. இப்போ செய்வினை அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, செய்வினைக்கும் இதே மாதிரி ரெண்டு விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு கருத்தா செய்யும் செயல் மற்றவர்களுக்கும் பயன்பட்டால் அது செய்வினை. இதுதான் முக்கியமான பயன். தனக்கு மட்டும் பயன்பட்டால் தன்வினை, மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சா அது செய்வினை. எக்ஸாம்பிள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், அவர் தான் செஞ்சாரு. ஆனா அதனால யாருக்கு பயன்? அவருக்கும் பயன், மற்றவங்களுக்கும் பயன். அப்ப இப்படி வர்ற ஒரு செயல்னா அது செய்வினைன்னு சொல்றாங்க. இதே இது தனக்கு மட்டுமே, இப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்களுக்கு மட்டும்தான் அதனால பயன், அதை தன்வினை அப்படின்னும், மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி செய்கிற ஒரு விஷயத்தை செய்வினைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைந்திருந்தால் அது செய்வினை தொடர். ஒரு எழுவாய் இருக்கணும், ஒரு செய்யப்படு பொருள் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும். இந்த ஆர்டர்ல இருந்தாலே அது செய்வினை தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, கண்ணன் பழங்களை பறித்தான், எழுவாய் செய்யப்படு பொருள், இது பயனிலை. அப்ப ஏன்னா செய்வினையத்தான் நான் செய்யப்படு பொருளாக மாற்ற முடியும். இப்போ இதில் நான் கண்ணனால் பழங்கள் பறிக்கப்பட்டதுன்னு என்னால் மாற்ற முடியும், அப்படிதானே? அப்போ மாற்ற முடியுது, என்னால் ஒரு சென்டென்ஸை செய்யப்படு பொருளாக மாற்ற முடியுதுன்னா அது செய்வினை, மாற்ற முடியலைன்னா அது தன்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே பொருந்தும் செய்வினைக்கு. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள், உழவர் நிலத்தை உழுதார். இப்போ நான் தன்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினை எல்லாமே புக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை கடைசியில் தனியாக எடுத்து இவ்வளோ தெளிவாக சொல்லணுன்றது காரணம், எப்பயுமே இந்த ரெண்டுக்கான குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பயும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாரு, அதனால் அவருக்கு மட்டும்தான் யூஸ்னா அது தன்வினை, அதனால் எல்லாருக்கும் யூஸ் அப்படின்னா அது பிறவினை.
இல்லையா ஒரு எழுவாயும் பயனிலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது தன்வினை. எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலைன்னு 3 இருக்கா அது செய்வினை. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பாருங்க, உழவர் நிலத்தை உழுதார். இப்ப உழவர் வந்து நிலத்தை உழுகிறனால யாருக்கு லாபம்? அவருக்கு வருமானம் வரப்போகுதுதான். ஆனா அதுல விளையிற பொருட்களால இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே தான் பயனடைய போறாங்க. அவர் காசுக்கு தான் கொடுக்க போறாரு. ஆனா அது மத்தவங்களுக்கும் பயன்படுற ஒரு பொருள் தானே. அடுத்து ஆசிரியர் பாடம் நடத்தினார். அவர் தான் நடத்துறாரு. அதனால பயன் யாருக்கு? மாணவர்களுக்கு. அப்ப இது செய்வினைன்னு சொல்றாங்க. அம்மா சுவையாக சமைப்பார். சமைச்சு சமைச்சு அவங்களே சாப்பிடுவாங்களா அம்மா? குடும்பத்துல அம்மா சமைப்பாங்கன்னு சொல்லிட்டாலே அங்க வீட்ல பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிள்ளை தான் சொல்லுது எங்க அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு. அப்ப அவங்க சமைக்கிற சமையல் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான். அப்ப என்னது? இது வந்து அடுத்தவங்களுக்கும் பயனுடையதா இருக்கிறதுனால இது செய்வினை. கண்ணன் அழகாக ஓவியம் வரைந்தான். இப்ப இந்த ஓவியத்தை எல்லாரும் தான் பார்த்து ரசிப்பாங்க. அதனால இது செய்வினை. கவிதா செய்தி வாசித்தாள். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்கிறாங்க, இல்ல டிவில நியூஸ் வாசிக்கிறாங்கன்னா, அதனால எல்லாருக்கும் தான் பயன். எல்லாரும் கேட்குறாங்க. அதனால இது செய்வினை. கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். மற்றவங்களுக்காக தான் இதை எழுதினார். ஓகேவா? அவருக்கு பேரும் புகழும் கிடைத்தாலும் அவர் எழுதுனது பயனடைகிறது எல்லாரும் தான். இந்த மாதிரி வந்தா அது செய்வினை. சரி, தேர்வு நோக்கில் பார்த்துடலாம் கடைசியா. இதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னு ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். தொகைநிலை தொகாநிலை தொடர்லேருந்து கொஸ்டின்ஸ் நான் எடுக்கலை. விளைவு தொடர், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினையிலேருந்து மட்டும் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து வருமானது டவுட்டு தான். அதனால தான் இதுலேருந்து மட்டும் சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறளை எழுதியவர் யார்? இது எவ்வகை வாக்கியம்? எவ்வகை தொடர்? இப்போ யாருன்னு வந்துருச்சு வினா எழுத்து. அப்போ நம்ம யோசிக்காம வினா தொடர்னு போட்டுடலாம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். வாக்கிய வகை அறிக. முருகன் முயன்று படித்தான். படித்தான் தான் இந்த படிக்கிறதுனால முயன்று படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி. ஓகேவா? இப்போ இதனால யாருக்கு பயன்? முருகனுக்கு தான் பயன். அப்போ இது தன்வினை. இப்போ 3 வந்திருக்கே. இதில் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் இருக்கு. செய்வினையா இருக்குமா? இதில் செயற்படு பொருள் எங்க இருக்கு? முயன்றுன்றது செயற்படு பொருள் கிடையாது. வினை அடை. முயன்று படித்தான். இந்த படித்தான வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்த ஒரு வார்த்தை இது. வினையடை. வினையடை வார்த்தை. இதை நீங்க வேணா மாத்தி கூட பாருங்க. இப்ப முருகன் பாடம் படித்தான்டா, முருகனால் பாடம் படிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்ப இதை வந்து நம்ம செயற்பாட்டு வினையா நான் மாற்ற முடியுமா? முருகனால் முயன்று படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அது மீனிங்லெஸ் ஆயிரும். அப்ப இது தன்வினை தான். அடுத்தது 3வது கொஸ்டின். நான் பாடல் பாடினேன். இது எந்த வாக்கியம்? பாடல் நான் பாடுறேன், ஓகே தான். ஆனால் நான் பாடும்போது அது எனக்கு மட்டும்தான் கேட்குமா? எல்லாருக்கும் தான் கேட்கும். அந்த பாடல் வந்து நான் ஒரு மீடியாவிலையோ இதுலையோ பாடினேன்னா இன்னும் உலகம் முழுக்க கேட்கும். அப்போ என்னன்னா எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இதனால் இது செய்வினை வகையில் வருது. இப்போ உங்களுக்கு தன்வினைக்கும் செய்வினைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது எவ்வகை வாக்கியம் என கண்டறி. செங்குட்டுவன் தங்கம் வாங்கு வித்தான். வி, பி, வை, பண்ணு இப்படியெல்லாம் வந்தால் அது என்ன சொன்னோம் நம்ம? பிறவினை. ஓகேவா? வாங்கினான் அப்படின்னா தன்வினை, வாங்கு வித்தான் அப்படின்னா பிறவினை. அடுத்தது அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது. இதில் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. பட்டது அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் 1 hour ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதில் நீங்கள் 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் உங்களை வந்து முன்னாடி நிறுத்தும். அதனால் படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. டைம் நிறைய இருக்குது. தெளிவாக படிங்க படிக்கிறத. அதனால் எந்த தப்புமே இல்லை. நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 1/2 hour நீங்கள் போய் ஏதோ ஒரு ஃபோனோ டிவியோ பார்த்து தான் டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு இதை கேட்குறதுனால எந்த தப்பும் கிடையாது. சரி, இந்த வீடியோவுக்கு கீழே இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதோட பிடிஎஃபை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க நாங்களே அந்தந்த கிராமரை வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதும். தனியாக புக்கு வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நாங்கள் போடுற வீடியோஸ் கீழே இருக்கிற எல்லாத்தையும் வரிசையாக ஆர்டர் படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு மொத்தமாக ஸ்பைரல் பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் தமிழ் மெட்டீரியல். அதனால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள்.
பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு 10 மடங்காக திரும்பி வரதான் போகுது. அதனால் எடுத்து படிங்க. ஒரு வாட்டி ஆனால் வீடியோவை பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க. அப்போ தான் அது 100% நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த பிடிஎஃப்ல இருந்ததை விட நான் எவ்வளவோ விஷயங்கள் ஓரலாக நிறையா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 100% படித்ததுக்கு ஈக்குவல். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இதே மாதிரி 7 யூனிட்டும் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லா தலைப்பையும் மிஸ் பண்ணாமல் கொடுக்க தான் போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஜிகே, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், கூடுதல் குறிப்புகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் போய் தவறாமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளோட சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். பாய்.